السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألم نجعل له عينين ولسانا وشفتين وهديناه النجدين. وقال تعالى ولا تلقوا بأيديكم إلى التهلكة واحسنوا إن الله يحب المحسنين. عن ابن عباس رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال نعمتان مغبوب فيهما كثير من الناس الصحة والفراغ. சதகல்லாஹ் வஸதக ரசூலுல்லாஹ். அளவில்லா அல்லாஹ் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாகுக. அவனது தூதர் அகிலத்தின் அற்புடை இந்த பிரபஞ்சத்தின் பேரொளி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் பரிசுத்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் வல்ல அல்லாஹ்வின் ரட்சா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வுடையார்களே, இஸ்லாமிய மாத வரிசையில் சங்கையான ஷாபான் மாதத்தின் முதல் ஜுமாவை நாம் அடைய பெற்றிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் பிறந்த போதே இறைவா எங்களுக்கு ரஜப் மாதத்திலையும் ஷாபான் மாதத்திலையும் பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்ற பிரார்த்தனையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் கேட்டதின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்டதின் அடிப்படையில் அல்லாஹ் ஷாபான் மாதத்தில் அடியெடுத்து வைக்கிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரஜபு முடிந்து இன்னும் ரமலானுக்கு சரியாக ஒரு மாதமே இருக்கிற இந்த சூழலில் ஷாபான் மாதம் மிக கண்ணியம் வாய்ந்த மாதமாக இருக்கிறது. அபூபக்கருல் வாரிக்கில் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஷஹ்ரு ரஜப் ஷஹ்ருன் லிஸ்ஸர். ரஜப் மாதம் இருக்கிறதே அது விதை விதைக்கிற மாதம். ஷஅபான் ஷஹ்ரு ஸகா லிஸ்ஸர். ஷஅபான் மாதம் அந்த விதைக்கு நீர் பாய்ச்சுகிற மாதம். ரமலான் ஷஹ்ரு ஹஸாத் லிஸ்ஸர். ரமலான் மாதம் அறுவடை செய்கிற மாதம் என்பதாக அபூபக்கரில் வாரிக்கில் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். ஆக அந்த அடிப்படையில் ரமலானிலே நாம் அறுவடை செய்ய வேண்டுமானால் இந்த ஷஅபான் மாதத்திலேயே நன்மையான காரியங்களை அதிகம் செய்வதற்கு நாம் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நாயகமே நீங்கள் ஷஅபான் மாதத்தில் வைப்பதை போல மற்ற மாதங்களில் நீங்கள் நோன்பு அதிகமாக வைப்பதில்லையே என்று கேட்டபோது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடைப்பட்டு இருக்கிற ஷஅபான் மாதத்தில் மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அந்த மாதம் ஷஅபான் மாதம் இருக்கிறதே அது அமல்கள் உயர்த்தப்படுகிற, அல்லாஹ்விடத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிற மாதமாக இருக்கிறது. எனவே நான் என்னுடைய அமல், நான் நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் என்னுடைய அமல் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த மாதத்தில் தான் அமல்கள், ஒரு வருடத்தின் அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அதனால் அதிகம் நான் நோன்பு வைத்து நான் அமல்கள் உயர்த்தப்படுகிற போது நான் நோன்பாளியாகவே இருந்து என்னுடைய அமல் உயர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலான் நோன்பு வைப்பதற்கான மாதம். அதற்கு முன்னாடியே முன்பயிற்சியாக இந்த ஷாபானில் நாம் அதிகமான நோன்புகளை நோக்க வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையாக இருக்கிறது. அப்போது ரமலானிலே நாம் நோன்பு வைப்பதற்கு சுலபமாக இருக்கும், இந்த மாதத்தையே பழகி கொண்டால் முன்பயிற்சியாக. எனவே இந்த ஷாபான் மாதத்தில் அதிகமாக நாம் நோன்பு வைக்க வேண்டும். இமாம் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஷஅபான் என்பது 5 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. ஷீன் என்பது ஷரஃப், சிறப்பை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஐன் என்பது உலு என்கிற உயர்வை குறிப்பதாக இருக்கிறது. பா அது நன்மையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே வருகிற அலிஃப் என்கிற எழுத்து உல்ஃபத் என்கிற இணக்கத்தை
சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. அடுத்து கடைசி எழுத்தாக நூன் இருக்கிறது. அந்த நூன் என்கிற பிரகாசத்தை சுட்டி காட்டுவதாக இருக்கிறது என்று அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். அந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நன்மைகள் அதிகமாக வருகிற மாதமாக ஷாபான் மாதம் இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சஹாபாக்கள் ஷாபானிலே அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள், ஜகாத்தை ஷாபானிலேயே கொடுத்து விடுவார்கள். ரமலானிலே ஷாபானை விடவும் அதிகமாக குர்ஆனை ஓதுவார்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். ரமலானுக்கு முன் தயாரிப்பாக இந்த மாதத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் என்பது ஷாப்பிங் செய்வதற்குண்டான மாதம் அல்ல. நாம் அந்த ரமலானில் முழுக்க முழுக்க அமல் செய்வதற்காகவே நாம் அந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கான முன் தயாரிப்பாக இந்த ஷாபானை பயன்படுத்த வேண்டும். சுன்னத்தான நஃபிலான வணக்கங்கள் எதையும் விடாமல் நிறைவேற்ற வேண்டும் இந்த மாதத்தில். அப்படி பயிற்சி எடுத்தால்தான் ரமலானிலே தராவீஹ் உள்ளிட்ட சுன்னத்தான அமல்கள் எல்லாம் ஆர்வமாக நாம் செயல்பட முடியும். எனவே ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற இந்த சங்கையான ஷாபான் மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் உபதேசமாக இந்த விஷயத்தை சொல்கிறேன். மரியாதைக்குரியவர்களே, இன்றைக்கு மனிதர்கள் பல்வேறு விதமான அறிவு புரட்சியில் முன்னேறி சென்று கொண்டே இருக்கிறார்கள். காலம் சுழல சுழல நமக்கு இன்றைக்கு பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகள் மனிதனால் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த வரிசையில் மனிதர்களினுடைய மூன்றாவது கையாக இன்றைக்கு அலைபேசி இருக்கிறது. மூன்றாவது கை. அலைபேசி இல்லாதவர்கள் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு நீக்க வர எல்லோரின் கையிலேயும் அலைபேசி இருந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் நேரம் அலைபேசி அணைந்து விட்டதென்றால், சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது என்றால் நாம் பரபரத்து போய்விடுகிறோம். எப்படியாவது சார்ஜ் போட்டு அந்த மொபைலை நமக்கு அதற்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அலைபேசி இருக்கிறதே, இது ஒரு இறைவனுடைய அருள்கொடை. அதை நாம் அல்லாஹ்வின் அருளை பெறுகிற விதத்தில் பயன்படுத்துகிறோமா அல்லது அல்லாஹ்வின் சாபத்தை பெறுகிற விதத்தில் அந்த அலைபேசியை பயன்படுத்துகிறோமா என்பதுதான் இன்றைய ஜும்மா உரையின் டாபிக்காக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வல் முர்சலாத்தி உர்ஃபா, தொடர்ந்து அனுப்பப்படும் காற்றின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்கிறார். காற்று அலைகளின் மூலமாகத்தான் நமக்கு செல்போன் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இறைவனே இங்கே சொல்லுகிறான், காற்று தொடர்ந்து அனுப்பப்படுகிற காற்றின் மீது சத்தியமாக என்பது அலைபேசியையும் குறிக்கும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா தகுமு ஸாஅத்து ஹத்தா தகல்லமு சிபாஉ அல் இன்ஸ் وحتى يكلم الرجل أذبة صوته وشراك نعله ويخبره فحدثه فخذه بما يحدث أهله بعده. ஆயிஷா சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக இந்த காரியங்கள் நடக்காமல் கியாமத் நாள் வராது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். என்னவென்றால், மிருகங்கள் மனிதனிடத்தில் பேசும், மிருகங்கள் மனிதனிடத்தில் பேசும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வராமல் கியாமத்து வராது. அதே போல ஒருவனுடைய சாட்டை இருக்கிறதே, அந்த சாட்டை பேசும், செருப்பின் வார் பேசும். அவன் வீட்டில் இல்லாத போது என்ன நடந்தது என்பதை செருப்பின் வார் எடுத்து சொல்லும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அலைபேசியைத்தான் குறிக்கிறது. நாம் வீட்டுக்குள்ளாக அந்த அலைபேசியை வைத்துவிட்டு சென்றால், வீடியோவை ஆன் செய்துவிட்டு சென்றால், எல்லாவற்றையும் அது படம் பிடித்து நமக்கு அப்படியே எடுத்து சொல்லிவிடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படிப்பட்ட காலம் வராமல் கியாமத் வராது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் அழியாது என்றார்கள். ஆக அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கியாமத்தின் நெருக்கத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம், எங்கோ நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் லைவாக அலைபேசியில் பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே ஒரு பகுதிக்கு உமர் ரலியல்லாஹு ஒரு படையை அனுப்பி வைக்கிறார்கள்.
அந்த படை போரிட்டுக் கொண்டிருக்கிற போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் இங்கே மதீனாவிலே குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் திடீரென யா சாரியா அல் ஜபல் என்றார்கள். இங்கிருந்து மதீனாவிலிருந்து அந்த படை ஒரு புறநகர் பகுதியை ஒரு வேறு பகுதிக்கு சென்று போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். படைகளே மலை கவனம் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இங்கிருந்து கொண்டே அங்கே நடக்கிற போரை பார்த்தார்கள். அல்லாஹ் காட்டி தந்தார், லைவாக பார்த்தார்கள். அந்த படை வீரர்களையும் அறியாமல் ஒரு படை மலையை சுற்றி வருகிறது. மலையை சுற்றி வருகிற போது அந்த படை வீரர்களுக்கு எச்சரிப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அவர்கள் இங்கிருந்தே சொன்னார்கள் யா சாரியா அல் ஜபல் என்றார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் அந்த சப்தத்தை உணர்ந்தார்கள். எங்கோ இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிற ஒருவருடைய குரலை நம்மால் கேட்க முடிகிறது, அவரை நம்மால் இந்த மொபைல் போன் வழியாக பார்க்க முடிகிறது. அதே போல்தான் உமர் ரலியல்லாஹு அவர்களும் பார்த்தார்கள். அதை ஆன்மீக கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது ஆன்மீக கண்ணோட்டம், அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது அறிவியல் கண்ணோட்டம். எங்கோ நடப்பதை இங்கே பார்க்க முடியும் என்பதை இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன வார்த்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மரியாதைக்குரியவர்களே, இந்த அலைபேசியின் மூலமாக இன்றைக்கு நாம் பல பலன்களை அனுபவிக்கிறோம். ஒரு காலம் இருந்தது, ஒரு செய்தி அனுப்ப வேண்டுமானால் புறாக்களின் மூலமாக தூது அனுப்புவார்கள். ஒரு பௌத்த செய்தி போய் சேர்றதற்குள்ளாக அந்த செய்தி அவருக்கு கிடைத்து அவர் இங்கே வருவதற்குள்ளாக அந்த மௌத்துக்கு 40,000 பாத்தியா ஓதிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. அதற்கு பிறகு தபால் வந்தது. அதுவும் போய் சேர்வதற்கு வெளிநாடுகளாக இருந்தால் நீண்ட நாட்கள் பிடிக்கும். தபாலும் 2 நாட்கள் 3 நாட்கள் என்று போய் சேர்வதற்கு கிடைக்கும். அவர் மௌத்து செய்தி அறிஞ்சு வர்றதுக்குள்ள இங்க ஜியாரத் பாத்தியா ஓதிடுவாங்க. அப்புறம் தந்தி இருந்தது, தந்தியும் கூட கொஞ்சம் தாமதமாகத்தான் போய் சேரும். ஆனால் இன்றைக்கு வாட்ஸ்அப்பின் மூலமாக வினாடி நேரத்தில் செய்திகள் உலகம் முழுவதும் பரவி விடுகிறது. ஒருத்தர் ரூம் போச்சுன்னா அடுத்த வினாடி இங்கே செய்தி வந்து விடுகிறது வாட்ஸ்அப்பின் மூலமாக. 1973 மோட்டோரோலா நிறுவனத்தினுடைய மார்டின் கூப்பர் தான் முதல் கையடக்க செல்போனை அவர் கண்டுபிடித்தார், பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். அந்த போனின் எடை 2 கிலோ இருந்தது. அது 30 நிமிஷம் மாத்திரம்தான் அவுட் கோயிங் போகும். 10 மணி நேரம் சார்ஜ் கெப்பாசிட்டி அந்த போனுக்கு இருந்தது. இது 1973. 1983 மோட்டோரோலா டைனா டேக் 8000X என்கிற ஒரு போன் வணிக ரீதியாக முதலாக விற்பனை செய்யப்பட்டது. மோட்டோரோலாவுடைய போன் தான் முதலாக வணிக ரீதியாக விற்பனைக்கு வந்தது 1983. அதை பிரிக் போன் என்று சொல்வார்கள், செங்கல் போன் என்று சொல்வார்கள். அப்படி அது கொஞ்சம் பெரிதாக இருந்தது. அடுத்து 1990 அளவு சிறியதாக போன்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. அதுல SMS வசதி, கேமரா வசதிகள் எல்லாம் இருந்தது. 2000 இணையதள பயன்பாடு மற்றும் ஆப் வசதிகள் உள்ள போன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. 2010 ஸ்மார்ட் போன், ஐபோன், ஆண்ட்ராய்டு டச் மொபைல் ஆகியவைகள் 4G 5G வசதியோடு 2010 அந்த போன்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. மொபைல் பயன்படுத்துபவர்கள் இந்த உலகத்தில் 578 கோடி பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கையில் 70% பேர் மொபைல் போன் யூஸ் பண்ணுபவர்களாக இருக்கிறார்கள். ஸ்மார்ட் போன், அதிலேயும் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துபவர்கள் 488 கோடி. 60% மக்கள் ஸ்மார்ட் போன் இந்த உலகத்திலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே 102 கோடி பேர் மொபைல் யூஸ் பண்றாங்க. 100 பேர் இருக்கிறாங்கன்னா 80 பேருக்கு போன் இருக்கு. போன் இல்லாத மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம். சிறு குழந்தைகளிடத்தெல்லாம் இல்லை, அப்படித்தான் பார்க்க போனா 102 கோடி பேர் போன் யூஸ் பண்றாங்க. முதலாவதாக 1G 1983 அமெரிக்காவில் அறிமுகமானது. அந்த சமயத்தில் ஃப்ளூ வைரஸ் ரஷ்யாவிலே 1977-79 அந்த காலகட்டங்களில் பரவியது.
2G போன் அந்த இணைய வசதி 1991 பின்லாந்தில் வந்து அது அறிமுகமானது. அந்த சமயத்திலே பறவை காய்ச்சலால் உலகத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 3G இணையதளம் 2001 வந்தது ஜப்பான்ல. அந்த 2002 2004 காலகட்டத்திலே சார்ஸ் என்கிற வைரஸ் பரவி கொண்டிருந்தது. 2009 4G அறிமுகமானது, அது நார்வேயிலே. அந்த சமயத்தில் பன்றி காய்ச்சலால் மக்கள் உலகத்தில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். 2019 5G இணையதள வசதியோடு போன் வந்தது, அது தென்கொரியாவிலே. அப்போது உலகம் முழுவதும் கொரோனா நோயால் தாக்கப்பட்டார். எப்போதெல்லாம் இணையதள வசதி அதிகமாகிறதோ அப்போதெல்லாம் உலகத்திற்குள்ளாக நோய்கள், ஒரு வைரஸ் நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மரியாதைக்குரியவர்களே, இந்த அலைபேசியின் மூலமாக பல காரியங்கள் நாம் சாதித்து விடுகிறோம். இருக்கிற இடத்தில் இருந்து ஒருவருக்கு பணம் அனுப்ப வேண்டுமானால் ஜிபேயின் மூலமாக, போன்பேயின் மூலமாக நாம் அனுப்பிவிடுகிறோம். அது செகண்ட் நேரத்தில் அது நடந்து விடுகிறது. அதே போல ட்ரெயின் டிக்கெட், பஸ் டிக்கெட், பிளைட் டிக்கெட் எல்லாவற்றையும் நாம் இருந்த இடத்திலிருந்து புக் செய்ய முடியும். எங்கோ தொலைவில் இருப்பவர்களோடு நம்மால் உரையாடவும் முடியும். நாட்டு நடப்புகளை நாம் இந்த அலைபேசியின் மூலமாக அறிந்து கொள்ளவும் முடியும். இப்படியெல்லாம் பல பயன்பாடுகள் இந்த அலைபேசியின் மூலமாக இருக்கிறது. இந்த செல்போனிலே எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கிறதோ அதுபோல் ஆபத்துகளும் நிறைந்திருக்கிறது, ஆபத்துகளும் அதிகம் நிறைந்திருக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. ஒவ்வொரு இணையதள வசதி ஏற்படுகிற போதும் உலகம் முழுவதும் பல்வேறு விதமான வைரஸ்கள் பரவிக்கொண்டே இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். செல்போனுடைய பயன்பாடு அதிகம் பயன்படுத்துவதன் மூலமாக பல்வேறு விதமான ஆபத்துக்கள் இருக்கிறது. உயிருக்கே ஆபத்து. அமெரிக்காவை சார்ந்த ஷீலா பிரைஸ் என்கிற ஒரு அமெரிக்க பெண்மணி அதிகம் அலைபேசியை பயன்படுத்தியதால் அவர் மூளை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார். இப்போ மூளை புற்றுநோய் அலைபேசியை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தியதன் மூலமாக ஏற்படும். அலைபேசி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை கொல்லுகிற விஷமாக இருந்து கொண்டிருக்கிறது. லுக்கேமியா என்கிற இரத்த புற்றுநோய் ஏற்படுகிறது. தோல் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வலிப்பு நோய், மூளை பாதிப்பு. அதிகமாக அலைபேசியை பயன்படுத்துகிற ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு ஏற்படுகிறது. இன்றைக்கெல்லாம் குழந்தை கருத்தரித்தல் மையங்கள் அதிகமாக இருக்கிறது, ஊருக்கு ஊர் அதிகமாக இருக்கிறது. அதிக அலைபேசியை பயன்படுத்துவது ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் என்றும் நமக்கு ஆராய்ச்சியாளர்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அலைபேசியின் மூலமாக கிளம்பி வருகிற மின்காந்த அலைகளால் பறவைகள், சிறு பூச்சிகள், சிறு வண்டுகள் இறந்து போகிறது, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுகிறது என்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு இதில் நன்மை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அலைபேசியிலே நமக்கு அதிகமான தீமைகளும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும். மரியாதைக்குரியவர்களே, இந்த அலைபேசியின் மூலமாக எல்லாவற்றையும் விட நமக்கு உடல் ரீதியாக வருகிற பாதிப்பை விடவும் நம்முடைய பொன்னான நேரங்கள் வீணாகிறது. பொன்னான நேரங்கள் வீணாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு நல்லமல் செய்பவர்களை தவிர, வதவாஸோ பில் ஹக்கி வதவாஸோ பிஸ் ஸப்ர், ஒருவருக்கொருவர் சத்தியத்தை எடுத்து வைப்பது யார் எடுத்து வைக்கிறார்களோ அவர்களை தவிர, பொறுமையை யார் மேற்கொள்கிறார்களோ அவர்களை தவிர எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். காலம் என்பது ஒரு பொன்னானது. டைம் இஸ் கோல்டு. ஒரு வினாடி சென்று விட்டது என்றால் அடுத்து அந்த வினாடி வராது. அப்ப நம்முடைய
அலைபேசியின் பயன்பாடு என்பது நேரத்தை கழிப்பதற்காக இருக்கக்கூடாது. பயனுள்ள வகையில் தான் அதை நாம் அந்த நேரங்களை செலவிட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் என்னிடத்தில் சொல்வான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் எதற்காக தந்திருக்கிறேன் என்றால், யார் இந்த உலகத்தில் வாழுகிற போது நல்லவர்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக நான் உங்களுக்கு வாழ்நாளை தந்திருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். அப்போ வாழ்நாள் என்பது நமக்கு அல்லாஹ் எத்தனை நாள் நியமித்திருக்கிறானோ, எத்தனை ஆண்டுகள் நியமித்திருக்கிறானோ அத்தனை காலம் வாழப்போகிறோம். அந்த நேரங்களை பயனுள்ள வகையில் யார் செலவழிக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். எனவே நேரங்கள் வீணாகிவிடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நிஅமத்தானி மக்பூபன் ஃபீஹிமா கஸீரு மினன் நாஸ் அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராக். அல்லாஹ் வழங்கிய 2 அருட்கொடைகள் இருக்கிறது. அது விஷயத்திலே மக்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள். ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. நம்முடைய ஆரோக்கியம் பெரிய அருட்கொடையாக இருக்கிறது. ஆரோக்கியம் கெட்டு போய்விடக்கூடாது. அதே போல ஓய்வை முறையாக பயன்படுத்த வேண்டும். நமக்கு இரவு நேரம் தூங்குவதற்காக இருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட செல்போனிலே நேரங்களை கழித்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகையை தவற விடுபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அன்றைக்கெல்லாம் இஷா தொழுது விட்டால் மக்கள் தூங்கி விடுவார்கள். மகரிபிலேயே தந்தை குழந்தைகளை எல்லாம் எங்கடா வெளியே விளையாட போகணும் ஒன்று வரலையேன்னு சொல்லி தேட ஆரம்பிப்பார் அன்றைய காலம். இன்றைக்கு யாரும் மக்கள் வெளியே போறதில்லை, போனை வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. பசங்க கூட, சின்ன பசங்க கூட மொபைலுக்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள். குழந்தைகள் கூட மொபைலுக்கு அடிக்ட் ஆகிவிட்டார்கள். நம்ம வேலை எதுவும் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு சொல்லி தாய்மார்கள் குழந்தைகளிடம் மொபைலை கொடுத்து விடுகிறார்கள். அது என்ன பார்க்கிறது, எதை பார்க்கிறது என்றெல்லாம் அவர்களின் கவனம் இல்லை. முழுக்க முழுக்க நன்மைகள் இதிலே இருந்தாலும் கூட அதிகமான தீமைகள் இதிலே நிரம்பி இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்திலே மது என்பது அனுமதிக்கப்பட்டிருந்தது. மதுவை மக்கள் குடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்திலே சொல்வான், நபியே யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர். சூதாட்டத்தையும் பற்றியும் அதே போல மதுவை பற்றியும் மக்கள் இடத்திலே கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீரும் வ மனாஃபிஉ லின்னாஸ். அந்த 2லையும் அதிகமான தீமைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா மதுவை பற்றி சொல்வான், சூதாட்டத்தை பற்றி சொல்வான். அதுபோல மொபைல் போன்களில் எந்த அளவுக்கு அதற்கு பிறகு மது தடை செய்யப்பட்டு விட்டது பூர்ணமாக. முதல் கட்டமாக இப்படித்தான் வசனம் வந்தது, அடுத்து தொழுகைக்கு குடித்து வராதீர்கள் என்றான் அல்லாஹ். அதற்கு பிறகு நிரந்தரமாக மது தடையாக்கினான் அல்லாஹ் தஆலா. இப்போ எப்படி மதுவிலே அதிகமான தீமைகள் இருக்கிறதோ அதுபோலவே இந்த செல்போன்லையும் தீமை இருந்து கொண்டிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யுத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சி. அதாவது 5க்கு முன்னால் 5ஐ நீங்கள் கொள்ளை பொருளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை. வயோதிகம் வந்த பிறகு நாம் வாலிபத்தில் செய்த செயல்கள் எல்லாம் செய்ய முடியாது. எனவே இந்த வாலிபத்தை நல்ல வழியில பயன்படுத்த வேண்டும். நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வறுமை வருவதற்கு முன்னால் செல்வத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலையில ஈடுபடுவதற்கு முன்னால் ஓய்வை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மௌத்தாரதுக்கு முன்னாடி ஹயாத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உயிரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அப்படியானால் நம்முடைய வாழ்நாள் அல்லாஹ் சோதிப்பதற்காக, யார் நல்லமல் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் ஆயுளை தந்திருக்கிறார். நான் ஆயுளை கொடுத்தேனே, நாளை அல்லாஹ் மறுமையில கேட்பான், அதை எப்படி பயன்படுத்தினாய் என்று. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், லா தஸூலு கதமா அப்தின். நாளை மறுமையிலே அடியானுடைய கால் எடுத்து வைக்க முடியாது 5 கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல். உன் வாழ்நாளை எப்படி செலவழித்தாய் கேள்வி இருக்கிறது, அதற்கு பதில் சொல்லாமல் அடுத்த எடி எடுத்து வைக்க முடியாது. வாலிபத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் கேட்பான் அல்லாஹ். உன்னுடைய பொருளாதாரம், அதை எப்படி நீ சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய் கேள்வி இருக்கிறது.
நீ அறிந்த பிரகாரம் என்ன அமல் செய்தாய்? இந்த 5 கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். நாளை மறுமையிலே நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? நேரத்தை வீணடித்துக் கொண்டு இருந்த நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானம் வஸஃபதைன் வஹதைனாஹு நஜ்தைன், உங்களுக்கு நாம் 2 கண்களை வழங்கவில்லையா என்று கேட்கிறார். நாவையும் உதடுகளையும் வழங்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். உங்களுக்கு நேர்வழி இது, தவறான வழி இது என்று நாம் நேர்வழி காட்டவில்லையா என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்கிறார். கண் என்பது இருக்கிறதே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை. கண் என்பது மிகப்பெரிய அருட்கொடை. அதை நாம் அலைவாய விட்டு விடக்கூடாது. அல்லாஹ் சொல்வதாக சொல்கிறார்கள், அல்லாஹ் நான் என்னுடைய அடியானை அவனுக்கு பிரியமான 2 கொண்டு சோதிப்பேன். அவன் பொறுமையாக இருந்தால் அவ்வல்துஹு மின்ஹுமா அல் ஜன்னா, அவனுக்கு நான் அதற்கு பகரமாக சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப கண் என்பது அதற்கு என்ன விளக்கம் என்று சஹாபாக்கள் கேட்டபோது மனிதனுக்கு பிரியமான 2 கண்கள் என்றார்கள். கண் இல்லாதவர்களுக்கு தான் கண் பார்வையினுடைய அருமை தெரியும். கண் என்பது அல்லாஹ் தந்திருக்கிற மாபெரும் அருட்கொடை. அடியான் அந்த கண்ணின் மூலமாக அவன் சொர்க்கத்துக்கு செல்கிறானா நரகத்துக்கு செல்கிறானா என்பது அதை வைத்துத்தான் இருக்கிறது. ஒரு அடியானுக்கு நாளை மறுமையிலே நீ என்னுடைய அருளால் சொர்க்கத்திற்கு செல் என்று அல்லாஹ் சொல்வார். இறைவா, நான் காலமெல்லாம் உன்னை வணங்கி இருக்கிறேன், என்னுடைய அமலால் சொர்க்கத்தை கொடு என்று அந்த மனிதன் கேட்பானா. அப்போது அல்லாஹ் சொல்வானா, நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த கண் இருக்கிறது, அந்த கண்களை ஒரு தராசில் வைக்கலாம். உன்னுடைய அமல்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் நீ அமல் செய்த அமல்களை ஒரு தராசில் வைக்கலாம். எது வைத்து கூடுகிறது என்று பார்க்கலாம் என்று அல்லாஹ் சொல்வான். நீ இவ்வளவு ஆண்டு காலம் 500 ஆண்டு காலம் நீ அல்லாஹ்வை என்னையே நீ வணங்கி இருந்தாலும் கூட நான் தந்த அந்த கண் பார்வை என்கிற அந்த அருளுக்கு நீ முழுதுமாக நன்றி செலுத்தியவனாக ஆக முடியாது என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே சொல்வார். நாம் சாதாரணமாக கண்ணை பார்க்கிறோம். அது 2 மில்லியன் சுறுசுறுப்பான தசைகள் கொண்டு படைக்கப்பட்டிருக்கிறது. 2 மில்லியன் தசைகள் கொண்டு. அது 10 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்கிற ஆற்றல் கொண்டது. எவ்வளவு நிறம் இருந்தாலும் 10 மில்லியனுக்கு மேலுள்ளான நிறங்களை பார்க்கிற ஆற்றல் பெற்றது கண். கண்களுடைய அந்த மெகா பிக்சல் அளவு எவ்வளவு தெரியுமா? இது 16 MB 20 MB என்றெல்லாம் வந்து இப்ப 200 MBங்கிற அளவுக்கு வந்திருக்குது மொபைல் போன் மெகா பிக்சல் அளவு. இந்த படம் எவ்வளவு துல்லியமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை விட்டுக் கொடுக்கிறோம். ஆனால் கண்களின் மெகா பிக்சலின் அளவு 576 மெகா பிக்சல். இந்த அளவுக்கு கண்களுக்கு அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தந்திருக்கிறார். கருவிழிக்குள் கண்மணி, அதற்குள்ளாக ஒரு துவாரம் இருக்கிறது. அந்த துவாரம் எதற்கென்றால், இருட்டிலே திடீரென இருட்டாகிவிட்டது என்றால் நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் இருட்டா இருக்கிற போது அந்த துகள் கொஞ்ச நேரத்தில் அந்த துளை ஓப்பன் ஆகி அதிலிருந்து ஒரு வெளிச்சம் வருது. நம்ம ஒரு இருட்டான ரூமுக்குள்ள போய் நின்று பார்த்தோம்னா திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது. அதற்கப்புறம் கொஞ்சமாக வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியும். இருட்டிலும் கூட பார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா அந்த கண்ணுக்கு சக்தியை தந்திருக்கிறார். 60 லட்சம் கூமாட்சி வடிவ அணுக்கள் கண்களிலே இருக்கிறது. வெளிச்சத்தில் பார்க்க அது பயன்படுகிறது. 20 லட்சம் உருளை வடிவிலான அணுக்கள் இருக்கிறது கண்களில். அது வெளிச்சம் குறைவாக இருக்கிற போது பார்க்க முடிகிற ஆற்றல் பெற்றதாக கண் இருக்கிறது. அதே போல கண்ணை அல்லாஹ் தஆலா ஒரு இமையை வைத்து பாதுகாத்திருக்கிறார். இந்த இமை இருக்கிறது, அது ஆட்டோமேட்டிக் வைபர். நம்ம கார்ல இருக்கும், மழை வந்தா சுவிட்ச் போட்டோம்னா அந்த தண்ணி கார்ல படாமல் இருக்கிறதுக்காக அந்த வைபர் ஆடிக்கொண்டே இருக்கும். இந்த இமை இருக்கிறது, அது ஒரு ஆட்டோமேட்டிக் வைபராக இருந்து கொண்டிருக்கிறது. தூசு வருகிறது என்று சொன்னால் அந்த இமை ஆட்டோமேட்டிக்காக மூடி நம்முடைய கண்களை பாதுகாக்கிறது. அந்த இமை இருக்கிறதே ஒரு 6 நொடிக்கு ஒரு முறை சராசரியாக துடிக்கிறது. இப்ப அல்லாஹ்
கண்ணை ஒரு அருக்குடையா தந்திருக்கிறான். அந்த கண்ணை நாம் ஆங்காங்கே அலைபாய விடலாமா? செல்போனிலே என்ன காட்சி வேணாலும் பார்த்துக் கொள்ளலாமா? யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மொபைல் அடிக்டாக பலரும் இருக்கிறார். மொபைல் அடிக்டாக மொபைலை புடுங்கினா அவன் செத்து போயிடுவான். அந்த மாதிரியான சூழல். மொபைலாக என்ன விடுடான்னு சொல்ற வரைக்கும் நைட்ல அது சார்ஜ் இறங்கி முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு காலம் இருந்தது 1 GB 2 GB நெட் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி, அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணோம். ஆனால் இன்னைக்கு எல்லாம் அன்லிமிட்டெட் இணையதளம். எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அது என்ன ஆகாது, பார்த்துட்டே இருக்குதான் தோணும். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு அந்த மொபைலுக்கு அடிக்ட் ஆகி நல்வழக்கங்களை எல்லாம் பாழாக்கி கொண்டிருக்கிற மக்களை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தம் வ மக்தா வஸாஅ ஸபீலா. நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். நெருங்காதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்ல, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அது மானக்கேடான விஷயம் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்றைக்கு விபச்சாரத்தின் பக்கம் தூண்டுவதாகவே இன்றைய அலைபேசிகள் இருந்து கொண்டிருக்கிறது. ரீல்ஸ் என்கிற பெயரால் இன்றைக்கு மொபைலிலே இளம் பெண்கள் போடுகிற காட்சிகள் பார்ப்பதற்கு வெட்கப்பட வேண்டிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் கூட இது போன்ற ரீல்ஸ் மோகத்தால் இருப்பதை பார்க்கிற போது வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அலைபேசிகளின் மூலமாக அந்தரங்கங்கள் எல்லாம் பகிரங்கமாக வந்துவிட்டது. பகிரங்கமாக இருட்டறைக்குள், கணவன் மனைவி இருக்கிற அறைக்குள் என்ன நடக்குமோ அவைகளெல்லாம் காட்சிகளாக அலைபேசியின் வழியாக வர ஆரம்பித்து விட்டது. எதையெல்லாம் வீடியோவாக அனுப்ப வேண்டும் என்கிற விவஸ்தை இல்லாமல் நான் இன்னைக்கு வீட்டில் எதை சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் என்றெல்லாம் ரகசியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பகிரங்கமாக போட்டு உடைத்துக் கொண்டிருக்கிற சூழலை பார்க்கிறோம். இஸ்லாமிய இளைஞர்கள், அதிலும் குறிப்பாக இன்றைக்கு இளம் பெண்கள் அது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இளமை பருவம் என்பது சக்தி மிக்க பருவம். அது சென்றால் திரும்பி வராது. அல்லாஹ் சொல்வான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் ضعفின் ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹ் உங்களை பலவீனத்திலிருந்து படைத்தான். குழந்தை பருவம் என்பது பலவீனமான பருவம். அந்த பலவீனத்திற்கு பின்னால் சக்திமிக்க பருவமாகிய வாலிப பருவத்தை அல்லாஹ் தந்தார். அந்த வாலிபத்திற்கு பிறகு அதாவது பலகீனமான பருவமாகிய முதிய பருவத்தை அல்லாஹ் தந்தான் என்று குர்ஆனிலே சொல்கிறார். இப்போ வாலிபம் என்பது சக்தி மிக்க பருவம். நேரம் என்பது பொன்னானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரங்களை நாம் இந்த மொபைலின் மூலமாக வீணடிப்பது மிக மோசமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெட்க உணர்வு இல்லாமல் கண்டதையும் இன்ஸ்டாகிராமிலே ரீல்ஸ் என்கிற பெயரால் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இளம் பெண்கள், இளம் ஆண்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புங்கிறதெல்லாம் வயசானவங்க யூஸ் பண்றதா போச்சு. 40 வயசு உள்ளவங்களாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுது. 4வது 5வது படிக்கிறவங்க கூட இன்ஸ்டாகிராம்ல அவனுக்கு ஐடி இருக்கு. ஸ்கூலுக்கு வந்தவொன்னா ஹலோ கைஸ் அப்படின்னு எதையாவது போடுறான். யோசித்து பார்க்கணும். இளம் தலைமுறையினர் இன்றைக்கு நேரத்தை இந்த ரீல்ஸிலேயே அனுப்பி அவர்களும் கெட்டு சமுதாயத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார். வெட்கம் எடுபட்டு போய்விட்டது. நாயகம் சொல்வார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்க உணர்வு என்பது இருக்கிறது, அது ஈமானில் பாதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானின் கிளை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களிடத்திலே முக்கியமாக வெட்கம் இருக்க வேண்டும். அந்த வெட்க உணர்வு இன்றைக்கு எடுபட்டு போய்விட்டது. கடை வீதிக்கு சென்றால் ஒரு காலத்தில் ஆம்பளை வருகிறார்கள் என்று பெண்கள் சுவரோடு சுவராக துப்பட்டி தான் போட்டிருப்பார்கள், சுவரோடு சுவராக ஒதுங்கி நிற்பார்கள். இன்றைக்கு பெண்கள் புர்கா போட்டிருக்கிறார்கள். புர்கா போட்டிருக்கிறோம் என்கிற பெயரால் எல்லா சுதந்திரமும் எங்களுக்கு கிடைத்தது என்கிற பெயரில் எதிரே வருகிற ஆண்களின் கண்களில் காட்சி பொருளாக இன்றைக்கு பெண்கள் ஆகிவிட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன, நீங்கள் உங்கள் வீடுகளிலேயே அடங்கி இருங்கள். வலா தபர்ரஜன தபர்ருஜுல் ஜாஹிலியத்தில் ஊலா, ஏதாவது அத்தியாவசியமான காரியத்திற்கு வெளியே செல்லலாம், நீங்கள் வீடுகளிலேயே முடங்கி இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்வான் வலா தஹ்லஅன பில் கவுல், நீங்கள் குலைந்து குலைந்து பேசாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். குலைந்து பேசாதீர்கள் என்று பெண்களை பார்த்து சொல்வார். வீட்டுக்கு யாராவது ஆண்கள் வந்தால் அவர் இல்லை என்று அடித்தாற்போல் சொல்லி அனுப்பிவிட வேண்டும். குலைந்து பேசாதீர்கள் என்கிறார். இன்றைக்கு மொபைல் மூலமாக குலைந்து பேசி ஆபாசமான பாடல்களுக்கு புர்கா போட்டிருக்கிறோம் என்கிற பெயரால் அத்துமீறி பெண்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவெல்லாம் கேள்விப்பட்ட நிகழ்ச்சி தான். சமீபத்தில் கேரளாவிலே ஒரு பெண், இஸ்லாமிய பெண், அவள் பஸ்ஸில் பிரயாணிக்கிற போது தன்னுடைய மொபைல் போன்ல செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஒரு ஆண் தற்செயலாக உரசுவதை அவன் வேண்டுமென்றே என் மீது உரசுகிறான் என்று வீடியோவை போட்டு அது 2 லட்சம் பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. இன்றைக்கு ட்ரெண்டாக நாம மொபைல் எடுத்தாவே அந்த செய்தி தான் வருகிறது. அந்த 42 வயதை அடைந்த ஒரு மாற்று மத சகோதரர், அவர் இப்படிப்பட்ட ரீல்ஸ் பரவியதால் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்ற வரையிலும் செய்தியை பார்க்கிறோம். அதே போல யூடியூப் போன்ற வலைதளங்களின் மூலமாக டாக்டருக்கு செல்லாமலேயே மருத்துவம் நாங்களே எடுத்துக்கொள்கிறோம் என்கிற பெயரால் மதுரையை சார்ந்த ஒரு சகோதரி வெங்காரத்தை சாப்பிட்டு உடல் எடை குறைப்பதற்காக வேண்டி அவள் இறந்து போன செய்தியும் இன்றைக்கு பரவலாக பரவிக் கொண்டிருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அலைபேசி என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற அருள்கொடையாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வார்கள், அல் மர்அத்து அவுரத்துன், பெண் மறைக்கப்பட வேண்டியவள். இஸ்தஹ்ரஜத் மின் பைத்திஹா, அவள் வீட்டை விட்டு வெளியேறினால் இஸ்தஸ்ரபஹ ஷைத்தான், ஷைத்தான் அவளை அலங்கரித்து காட்டுகிறான் என்று சொல்கிறான். வெளியே வர்றது எப்படி கூடாதோ அதுபோல மொபைல் போன்களில் உங்களின் ஃபாலோவர்ஸாக ஆண்கள் இருக்கக்கூடாது. நல்ல செய்திகளை போடுங்கள். ஆபாசமான பாடல்களுக்கு புர்காவை போட்டுக்கொண்டு ஆடுவதும், பஸ்ஸிலே யதார்த்தமாக ஒரு ஆணின் கைப்பட்டதால் அதை ஒரு விஸ்வரூபமாக்கி அவனின் சாவுக்கு காரணமாக இருந்ததும், இதெல்லாம் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. மரியாதைக்குரிய ஃபாத்திமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரண சமயத்திலே பயந்தார்கள். அன்றைக்கு பாடையில் தான் வைத்து உடல் எடுத்து செல்லப்படும் ஜனாசா. இன்றைக்கு இருக்கிறதை போல மூடி போட்ட ஜனாசா எல்லாம் இல்லை அன்றைக்கு. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்படி எல்லா ஆண்களும் பார்க்க என்னுடைய உடல் எடுத்து செல்லப்படுமே என்று பயந்தார்கள், அழுதார்கள், கவலைப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஹபஷாவிலிருந்து மூடி போட்ட அந்த ஜனாசா சந்தூக்கு என்பது நடைமுறைக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மஃபாத்துக்கு தான் நடைமுறைக்கு வந்தது. இன்றைக்கு ஆண்களும் அப்படியே மறைக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அந்த அளவுக்கு மையத்தாக இருக்கிற போதும் கூட என்னை ஆண்கள் பார்க்க கூடாது என்ற ஃபாத்திமாக்கள் எங்கே இன்றைக்கு ரீல்ஸ்களின் மூலமாக புர்கா போட்டிருக்கிறோம் என்கிற பெயரால் சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பெண்கள் எங்கே யோசித்து பார்க்க வேண்டும். நல்ல காரியங்களுக்காக இதை பயன்படுத்துங்கள். அன்றைக்கு ஆயிஷா நாயகி அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வஃபாத்தான போது அவர்களை சந்திக்க ஜியாரத் செய்ய சென்றார்கள். தந்தை அபூபக்கர் வஃபாத்தான போது ஜியாரத் செய்ய சென்றார்கள். எப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அடக்கப்பட்டார்களோ நான் என் உடலை முழுதுமாக போர்த்தி கொண்டு நான் சென்றேன். எப்படி என்ன இருந்தாலும் ஒரு அந்த ஆடவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்நியவராக இருக்கிறார் என்ற காரணத்தினாலே இன்றைக்கு ஊரில் இருக்கிற எல்லோரையும் மௌத்தான இருந்தவங்களுக்கே பர்கா போட்டு அவங்க பயந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரையுமே மௌத்தானவங்களாக நினைத்துக் கொண்டே இன்றைக்கு பெண்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். எனவே மரியாதைக்குரிய நம்முடைய பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். மொபைல் யூஸ் பண்ணுகிற ஆண்களும் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி பெண்களை நேரடியாக பார்ப்பது கூடாதோ அதேபோல் மொபைல் போன் வழியாகவும் பெண்களை பார்ப்பது கூடாது. எப்படி பெண்கள் ஆண்களை பார்ப்பது கூடாதோ அந்நிய ஆண்களை, அது மொபைல் போன் வழியாகவும் பார்ப்பது கூடாது. இதுதான் இஸ்லாமிய தீர்வாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் நம்முடைய அலைபேசிகளை தொடர்பை அளவாக பயன்படுத்துவோம். அல் குர்ஆனுடைய தொடர்பை நாம் அதிகமாக்குவோம். ஏதாவது தவறான காட்சிகளை பார்த்தா அங்கே கமெண்ட் செய்யலாம் போகக்கூடாது. நாம் கண்ணை அப்படிப்பட்ட காட்சிகள் நம்முடைய கண்ணை திருப்பிக் கொள்ள வேண்டும். சொன்னார்கள் அலிஹில்லானவர்களுக்கு, லா துத்பிஇன்னதரா, திரும்ப பார்க்காத அடி பெண்ணை. முதல் பார்வை யதார்த்தமானது, அடுத்த பார்வை தடை செய்யப்பட்டது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
எனவே நாம் அலைபேசி என்பது நல்லதுதான், இறைவன் கொடுத்த அருட்கொடைதான். அது குறித்து கேள்வி இருக்கிறது. அதை எதற்காக பயன்படுத்துகிறோம்? நல்லதற்கு பயன்படுத்தினாயா அல்லது கெட்டதற்கு பயன்படுத்தினாயா என்று அல்லாஹ்விடத்தில் கேள்வி இருக்கிறது. எனவே நம்முடைய அலைபேசிகளை அளவாக நாம் நல்ல காரியங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்துவோம். இது போன்ற சாக்கடை கலிசடை கலாச்சாரங்கள் இருந்தெல்லாம் நம்முடைய பெண் மக்களையும் நம்முடைய இளைஞர்களையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கு குர்ஆனை கற்றுத்தர வேண்டும், மார்க்க கல்வி அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அப்படி நல்ல பண்புள்ளவர்களாக அவர்களை ஆக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்குள்ள அன்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.